ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம அஃபிஷியலி வந்துட்டு iPadOS 26 அப்டேட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அண்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த லிக்விட் கிளாஸ் முக்கியமாக எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக நம்ம பார்க்க மாட்டோம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகப்பட்ட ஒரு விஷயம், காலகாலமாக வந்துட்டு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு iPadOS 26க்கு வந்திருக்கு. இது iOSல வருமானு தெரியல, வராது, 99% வராது. இல்லை, iOSல இல்லைங்க, iPadOSல தாங்க இருக்குது. ஸோ அது என்ன அண்ட் லிக்விட் கிளாஸ் எப்படி இருக்குது, நான் எந்தெந்த விஷயத்துலலாம் இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாமா? கிரேசிங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜஸ்ட் நவ் அப்டேட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்டோடு வந்துட்டு வருது பாருங்கள். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல இது வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அன்லாக் பண்ணிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். அன்லாக் பண்ணுறவ கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜெல்லி எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆப்சல்யூட்லி இன் லவ் வித் திஸ். பாருங்கள், அவ்வளோ அழகாக. ஓ காட், அந்த கரெக்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு நல்ல ஒரு மாதிரி பவுன்ஸியான எஃபெக்ட் வருது. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அன்லாக் பண்ணதுமே வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்றைக்கு நம்ம படிச்சிருக்கோம். கண்டினியூ ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் விண்டோட் ஆப்ஸ் ரெண்டுமே நம்ம இது பண்ணுறோம். ஓகே, கண்டினியூ. இது ஃப்யூச்சரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓ காட், தட்ஸ் கிரேசி மேன். ஓ, விஷுவலி நோ சேஞ்சஸ். நான் மேபி டிஃப்ரெண்ட் வால்பேப்பர் வச்சுருந்தேன்னா வந்துட்டு எனக்கு சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் எங்கடா நோட்டிஃபிகேஷன் சென்டர் இருக்கானா, இது வந்துட்டு இந்த இதில் இருக்குது. ஓ கிரேசி டூட், லுக் அட் இட். நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இஷ்யூ சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக எட்ஜஸ் டிஃபைன் ஆகலை, பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க காஷியன் பிளர் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த இடத்துல மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் இது சாலிட் கிளாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி, அதாவது இந்த ஏடிஎம்லலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் டெக்ஸ்சரில் வந்துட்டு இது லைட்டாக மாற்றிருக்காங்க. இது வந்துட்டு நாட் என்டையர்லி டிரான்ஸ்பரண்ட், பட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் எஃபெக்ட் வருது. இந்த கண்ட்ரோல் சென்டர் ஏரியாவை தாண்டின உடனே இது எல்லாமே வந்துட்டு நமக்கு நார்மல் இது கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது பிஹைண்ட டிண்டட் கிளாஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கலர் அந்த கூலிங் கிளாஸுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இது இருக்குது. இதுவே நம்ம நார்மலாக கிளிக் பண்ணோன்னா வந்துட்டு அந்த பிரைட்னஸில் நமக்கு நல்லாவே தெரியுது. பட் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த iPad இதில் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாகவே பிளர் ஆகிடும். பட் இங்கே மட்டும் பிளர் ஆகிறது அப்படின்றது வந்துட்டு, சரி நான் வந்துட்டு இப்போ இதை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது வந்து சரி நான் இப்போ நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஓ கிரேசி மேன், நம்ம கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகுது. நான் கூட வந்துட்டு வேறு என்னவோ அப்படின்ட்டு நினச்சேன். ஓகே, தட்ஸ் கிரேட். நம்ம இது வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணாலுமே வந்துட்டு டேரெக்டாக எனக்கு யூடியூப் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ரியலி நைஸ். ஓ தட் இஸ் அமேசிங் டூட். இந்த எஃபெக்டை பாருங்கள், நமக்கு செட்டிங்ஸில் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது வந்துட்டு இந்த கிளாஸுக்கு பின்னாடி போகிறப்ப அந்த கிளாஸ் டிஸ்டார்ஷன். ஓ மை காட், தட் இஸ் கிரேசி மேன். எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் கிரேசி, இட்ஸ் கிரேசி. அதே மாதிரி நமக்கு iPadலேயே வந்துட்டு புதுசாக ப்ரிவியூவர் அப்படின்ற ஒரு ஆப்புமே வந்திருக்கு. இது பில்ட்டுனாக வந்திருக்கு. எதுக்குன்னா, டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இப்போதைக்கு வந்துட்டு ப்ரைவசிக்காக கொஞ்சம் பிளர் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னோடய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அது வந்துட்டு ஆப்பிளோட ஒரு டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு நார்மலாக இந்த இது வந்துட்டு ஆக்சுவலாக ஆப்பிளோட ஒரு டாக்குமெண்ட் தான். நம்ம நார்மலாக எப்படி படிப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவ்யூ அப்படின்றதுக்கு வந்துட்டு இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், தட்ஸ் கிரேசி மேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு ஃபஸ்ட்டு பக்கு நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டோம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே வந்துட்டு அது கிளிச் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரிவ்யூ அப்படின்றது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் என்ன ஜூம் இன் பண்ணி பார்க்குறது, இதுக்கு படிக்கிறதுக்கு பேசிக்லி வந்துட்டு ஃபைல்ஸ் ஆப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்து ஃபர்தராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் எஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலி ஃபோன் ஆப் வந்துட்டு தனியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கால்குலேட்டர் ஆப்புமே வந்துருச்சு. தென்
இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு எட்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்லைட் இன் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அதை தனியாக ஒரு செப்பரேட் ஆப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ விண்டோட் மோடில் இருக்குது. விண்டோட் மோட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு யூடியூபும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸை வந்துட்டு நம்ம விண்டோட் மோடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஈவன் அது வந்துட்டு நம்ம ஸ்லைட் அவுட் பண்ணோன்னா வந்துட்டு க்ளோஸும் ஆகிடும். ஓ காட், திஸ் ஆக்சுவலி அன்லாக்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். நம்ம வந்துட்டு மல்டிபிள் கேமிங்குமே வந்துட்டு இது பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இஸ் இட் சப்போர்ட்டட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்? எஸ், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இஸ் சப்போர்ட்டட். தட் இஸ் கிரேசி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கால்குலேட்டர் ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரூப் கவுண்ட் கணக்கு போட இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அகெயின் நம்ம வந்துட்டு எப்போ வந்துட்டு இங்கே ஆக்டிவான ஆப்பில் டச் பண்ணுறோமோ அந்த இது ஆப் வந்துட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு கால்குலேட்டர் நமக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பும் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்துட்டு விண்டோட் மோடில் இருக்குது. யூடியூப் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி நேட்டிவ் விண்டோ மோடு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் ஆப் ஒன்று வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி வந்திருக்கு. இதில் வந்துட்டு நம்ம இந்த கேம்ஸ் ஆப் மூலயமா வந்துட்டு கேம்ஸ் லான்ச் பண்ணோம்னா ஒரு கேம் பூஸ்ட் மோடில் லான்ச் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்லி வந்துட்டு பேக்ரவுண்ட் டாஸ்க்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றியும் ஆல்ரெடி பேசியிருப்போம். அதாவது கேம் மோடுன்னு ஒன்று வந்திருக்கு. நம்மளோட எல்லா ரீசென்ட்லி பிளேட் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கும். அண்ட் தட் இஸ் பிரிட்டி கிரேட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்தே வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்மளோட கேம்ஸை லான்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசேசன்ஸ் கிரீட் ப்ளே பண்ணோன்னா அங்கேருந்தே வந்துட்டு டேரெக்டாக லான்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சொல்லட்டுமே, எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபேன் வைஸை வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க. இங்கே படுற மல்டி டாஸ்கிங் அசேசன்ஸ் கிரீட் மிராஜ் ஓப்பனாக இருக்குது. டேப் டு ஸ்டார்ட் இங்கே ஆக்டிவாக இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இப்போ பேசுகிறா இப்போ ஏரியாவுக்கு வாடா, எங்கள் ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது. என்ன இருந்தாலும் ரொம்ப ஆடக்கூடாது, ஆடினா அப்புறம் அலற விட்டுருவாங்க. ஸோ எனிவே வந்துட்டு இந்த மல்டி டாஸ்கிங் ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு iOS 26 வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக ஒரு டெஸ்ட் ஒன்று போடுவேன். என்னென்ன பக்ஸ் நம்ம இது பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கூட போடுவேன். பட் எனக்கு பீட்டா இது லான்ச் ஆன உடனே எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நான் லைவாக என்னோட ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ண நினச்சேன். அதனால தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. அதே மாதிரி என்னோட சேனலுக்குள்ளே வந்துட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கண்டென்ட் இருக்கும், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவே அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பாய்.